He who controls oil controls the world. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரத்ம் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆயில் மாஃபியா அண்ட் இதுலேருந்து இந்தியா எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி நியூஸை திறந்தா 2 விஷயம் காலையில் எல்லாரும் பார்க்குறாங்க, இல்லை பார்க்க வைக்கிறாங்க. அது ஒன்று, தங்கம் விலை உயர்வு இல்லை இறங்குறது நடக்கிறதில்ல, உயர்வு மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அதோடு சேர்த்து பெட்ரோலோட விலை எனக்கு ஞாபகம் வச்ச வரைக்கும் 30 ரூபா சம்திங்கில் ஆரம்பித்தது, இப்போ 100க்கும் மேலே தாண்டி போயிட்டுருக்கு 1 லிட்டர். இந்த பெட்ரோலோட விலை இப்படி ஏறிட்டே இருக்கிறதால நம்மளுக்கு பல எக்கனாமிக்கலாக பாதிப்பு ஏற்பட போகுது. அண்ட் இப்போ நிறைய கண்ட்ரிஸ் பிரச்சனை போரில் இறங்குறதால முக்கியமாக இந்தியாவுக்கு தரக்கூடுற பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து வந்துட்டுருக்கு. இது ஒரு வேளை தடைப்பட்டுச்சுன்னா 80% இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்க இந்த பெட்ரோல் இல்லை அப்படின்னா திங்க் அபவுட் வாட் வுட் பி இந்தியா. நினச்சாலே பயமாக இருக்குல்ல. பட் பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் இந்த கவலை தேவையில்லை. ஏன் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஏன்னா இந்தியாவிலேயே பெட்ரோல் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மண்ணுக்குள்ளார இல்லை, மண்ணுக்கு மேலே விளைஞ்சிட்டே இருக்குது. என்னன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ இதுக்கான பதிலை நான் போக சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது இப்போது இல்லை, 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சது. இன்னைய வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை யார் மேனேஜ் பண்ணுறா? எதனால் இது இவ்வளோ பிரச்சனையாக போயிட்டுருக்கு? எப்படி இந்தியா இதை பிரச்சனையிலேருந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வெளியில் வர போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1973 இஸ்ரேலுக்கும் அரேப் நாட்டுக்கும் தொடங்கின ஒரு மிகப்பெரிய போர் இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, அரேப் நாட்டில் தான் அதிக அளவு கச்சா எண்ணெய் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கச்சா எண்ணெயை தான் பல நாடுகள் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கச்சா எண்ணெயோட இம்போர்ட் தடையாகுது அப்படின்ன போது அவங்களுடைய வளர்ச்சி என்ன ஆகும்? ஸோ இதனால தான் நிறைய பேர் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாங்க. இதில் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் இந்தியாவை விட பல மடங்கு ஒரு நாடு பிரச்சனையை சந்திச்சுது அப்படின்னா அது பிரேசில். ஏன்னா அவங்க 100% க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்களுக்கு க்ரூட் ஆயிலோட சப்ளை ஸ்டாப் ஆகும்போது அவங்களுடைய ஃபியால் ஸ்டேஷன் எல்லாமே கேமிங் ஸ்டேஷன் ஆகிடுச்சு. அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார தடை விதிக்கிறாங்க அப்படின்றதால பல நாடுகள் பல நாட்டுக்கிட்ட இருந்து பொருளை, அதாவது இம்போர்ட்டும் பண்ணக்கூடாது எக்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணும்போது பிரேசிலில் உலகத்துலேயே அதிக அளவு, அதாவது முதல்ல சுகர் கேன் ப்ரொடியூஸ் ஆகிறது பிரேசிலில் தான், 2வது தான் இந்தியாவில். எஸ். ஸோ பிரேசிலோடைய அந்த சுகர் கேனை யாராவது வாங்கணும் இல்லையா? அதை முக்கியமாக யூஎஸ் தான் வாங்கிட்டு இருந்துச்சு. அவங்க திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணதும் டன் கணக்கில் சுகர் கேன் வீணாகி கிடங்களை அப்படியே அழுக ஆரம்பிச்சுது. இதை பற்றி யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணலான்ட்டு இது பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை இப்போது பிரேசில் 100% ஆயில் டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்காங்க. அதை தாண்டி 80% நோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்ற கிரேடும் வாங்கியிருக்காங்க. அவங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொல்கிறேன். சுகர் கேன் இருக்கு இல்லையா? அந்த சுகர் கேனோடைய ஜூஸை எடுத்து அதை நல்லா சூடு பண்ணும்போது 3 பொருள் பிரியும். அதாவது ஃபஸ்ட்டு ஏ மொலாஸ், பி மொலாஸ் அண்ட் சி மொலாஸ். ஏ மொலாஸ்ன்றது நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் சுகருக்கான திடப்பொருளாக ஆகிடும், அது தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. பி மொலாஸ்ன்றது வேஸ்டேஜ் அண்ட் சி மொலாஸ் சுத்த வேஸ்டேஜ். இதை வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபியூலை ரெடி பண்ணாங்க. எப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த பி மொலாசியும் சி மொலாசியும் ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிக்விடை அவங்க டிஸ்டில் பண்ணி எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணி அதை டைரெக்டாக காருக்கு யூஸ் பண்ணாங்க, ஒரு சின்ன மாடுலேஷனோட. அப்படி இன்ஜினில் சின்னதாக மாடுலேஷன் பண்ணக்கூடிய காரை ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் இப்போ இந்தியா பண்ண போகுது. ஏன்னா இந்தியா வேர்ல்டில் 2nd லார்ஜஸ்ட் சுகர் கேன் ப்ரொடக்ஷனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன தான் 85% ஃபியூலை வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணாலும் நம்ம கிட்டக்க டன் கணக்கில், அதாவது அப்ராக்சிமேட்லி 8 மில்லியன் டன் சுகர் சப்ளை அப்படியே இருக்குது. அதாவது தேவைக்கு போக அதிக அளவு மிஞ்சுது. ஸோ இப்படி மிஞ்சுறதை நம்ம ஆயிலாக கன்வெர்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஏன் முடியாது, கண்டிப்பாக பண்ணலான்ட்டு பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியா இப்போ 2 வகையான சுகர் ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். ஒன்று 1Gன்னு சொல்லக்கூடிய சி மொலாசஸ் இருக்கு இல்லையா? அதாவது அந்த 3வது வேஸ்டேஜ், அதை ஃபர்மெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல். 2வது 2Gன்னு சொல்லக்கூடியது ஹஸ்கஸ்ட்ரா, அதாவது அந்த சுகர் கேனோடைய இலை மற்றும்
தேவையில்லாத அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து certain enzymes அண்ட் பாக்டீரியா கொண்டு வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் மூலயமா மீத்தேனாக கன்வெர்ட் பண்ணி அதை பயோகேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை தாண்டி அதிலிருந்து மீதக்கூடிய பொட்டாசியம், அதாவது தீஞ்சு போகிறது இருக்கு இல்லையா, அதை வந்து பொட்டாசியமாக கன்வெர்ட் ஆகி ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, ட்ரை ஐஸாக மாற்றி கொக்கோகோலா போன்ற பீவரேஜஸ் கம்பெனிஸ்க்கு வித்துடலாம். ஸோ ஆக மொத்தம் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே நம்ம காசாக மாற்றலாம். ஆனால் இதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சுகர் கேன் கல்டிவேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் தேவை. அதை தாண்டி தண்ணி, இந்தியாவில் வாட்டர் மிக மிக பிரச்சனையான ஒரு விஷயம். சுகர் கேன் கல்டிவேஷனுக்கு அதிக அளவு தண்ணி தேவை. ஸோ இதை இந்தியா கொண்டு வரதுக்கான பிரச்சனை இது ரெண்டாக இருந்தாலும், இதனால் கிடைக்க போகிற நிறைய விஷயங்கள் அதிக அளவில் இருக்கிறதால இதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இன்கேஸ் இதை எடுத்துக்கோங்க, இதை கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் அப்படின்னா, எண்ணி ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளார நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோல் வெறும் 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ளார தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல யோசிக்கும் போது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் அண்ட் பிரைட் ஃப்யூச்சர். திஸ் இஸ் ஷிவானி சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாழ்க வளமுடன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.